இந்த மஷ்ரூமை எப்படி வாஷ் பண்ணுறது? அதுதான் பெரிய கொஸ்டின்ஸே இல்லை. அது மேலே மண் மாதிரி இருக்க ஏதோ ஒன்று, அது எப்படி வாஷ் பண்ணணும்? வாஷ் பண்ணலாமா வேணாமா? அப்படியே குக் பண்ணலாமா இல்லையா? ரைட்டான மஷ்ரூம்ஸ் எப்படி வாங்குறது? ரொம்ப ஈஸி. நம்ம போயிட்டு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு மஷ்ரூம்ஸ் இருந்ததுன்னா அது ஃப்ரெஷ்ஷான இன்றைக்கி வந்த மஷ்ரூம். கொஞ்சம் கலர் வந்து லைட்டிஷாக ப்ரௌன் ஒரு கலரில் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆன மஷ்ரூமு. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்லலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பிளாக் ஸ்பாட்டட் இருக்கும். ஒன்று பிளாக்காக அப்படியே ப்ரௌன் கலரில் ரவுண்டாக ஸ்பாட்டட் இருக்கும். அப்படி தெரிஞ்சிட்டால் மட்டும் அது ரொம்ப ஓல்டான மஷ்ரூமு, அதை நம்ம வாங்க வேண்டாம். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் எடுத்து ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல, டேப்பை திறந்து ரன்னிங் வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை அப்படியே வாஷ் பண்ணிடலாம். நான் இதை கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக மைதா போட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே பண்ணினா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். க்ளீனான மஷ்ரூம்ஸ் பார்த்தா தெரியுதா? இந்த மஷ்ரூம் மசாலா இது எப்படி தெரியுமா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கும் ஃபென்டாஸ்டிக் ஃபேபுலஸாக இருக்கும். மியூசிக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டு பேக்கெட் மஷ்ரூமும் கட் பண்ணியாச்சு. ஏனான்பு வணக்கம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்க போகிறேன். இஞ்சி வந்து 1 இன்ச் இஞ்சியும் ஒரு 6லேருந்து 7 பூண்டையும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், நல்லா இடிச்சுக்க போகிறேன். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், 2 தக்காளியை ஒன்று பாதியமாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, நல்லா அரைஞ்சிருச்சு. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே ரெடி. ஸோ நம்ம இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் என்ன பண்ண போகிறேன், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு லேசாக வதங்கின உடனே நாம் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்படி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி வேறு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இந்த டிஷ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்தெந்த டிஷ்லெல்லாம் கொத்தமல்லி இலைகளை நீங்கள் சேர்க்குறீங்களோ அப்போது நீங்கள் கொத்தமல்லி வேர்களையும் கொஞ்சமாக நறுக்கி வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அந்த டிஷ்ஷில் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா டிஷ்லையும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம், அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 30லேருந்து 40 பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இதில் அரைச்சி வச்சுருந்த தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த பச்சை பட்டாணி வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அதுலேயே குக் ஆகட்டும். ஸோ அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த காளானையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். நான் ஏன் மிளகு சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு தெரியாதே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒய் ஆம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி
பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் என்னன்றது விவரமாக புரிஞ்சிடும். இப்போ நான் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மஷ்ரூம் மசாலா ரெடி. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வித் வி ஷேர்.